கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் ஆரோக்கிய வார்த்தை ஒன்றை நாம் கேட்போம். 119வது சங்கீதம் 165வது வசனம் இப்படி சொல்லுகிறது: உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. எனக்கு அன்பானவர்களே, அருமையாக அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. வேதத்தை நேசிக்கிறவர்கள். இன்னைக்கு வேதத்தை வாசிக்கிறவர்கள் இருக்கிறார்கள், நேசிக்கிறவர்கள் இல்லை. நேசித்தல் அப்படின்னா ரொம்ப அன்பின் அடிப்படையிலே ஆண்டவருடைய வார்த்தைகளை தேடுவது, ஆண்டவருடைய வார்த்தைகளை நம்புவது, ஆண்டவருடைய வார்த்தைகள்ல உறுதியா இருப்பது. இந்த நேசிக்கிற அனுபவம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா நான் சமாதானமா இருப்பேன், இடரல் கிடையாது. நாம இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, ஒரு நாள் ஒரு மளிகை கடைக்கு போயிருந்தேன். அடிக்கடி அவரை பார்ப்பேன். காலையில 6:35க்கு கடையை திறப்பார். திறந்த உடனே கடைக்கு முன்னால் இருக்கிறவங்க யாருக்கும் அவர் ஜாமான் கொடுக்க மாட்டார். கல்லாப்பட்டியில உள்ள பைபிளை வேகமா எடுப்பார், தூசியை தட்டுவார், பைபிளை திறப்பார், மேல இருந்து இப்படி கீழே ஃபியூ செகண்ட்ஸ் பார்ப்பார். பார்த்து முடிச்சுட்டு பைபிளை கல்லாப்பட்டிக்குள்ள வச்சுட்டு, சார் உங்களுக்கு என்ன வேணும், டீச்சர் உங்களுக்கு என்ன வேணும், பாட்டி உங்களுக்கு என்ன வேணும், அண்ணாச்சி உங்களுக்கு, ஒவ்வொருத்தருக்காக ஜாமான் கொடுக்க ஆரம்பிப்பார். ஒரு நாள் ஒருவரும் இல்லாத நேரத்துல அவர்கிட்ட போய், ஐயா நான் உங்களை அடிக்கடி கவனிக்கிறேன், காலையில நீங்க கடையை திறந்த உடனே ஜாமான் கொடுக்கல, உடனே நீங்க உள்ளுக்குள்ள இருந்து பைபிள் எடுக்கிறீங்க, அதை வாசிக்கிறீங்க, ஒவ்வொரு நாளும் நீங்க எத்தனை வசனம் வாசிப்பீங்க என்ன அப்படின்னு சொல்லி கேட்டேன். போங்கண்ணே, அவர் சொன்னார், அதாவது வேலையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால பைபிள்ல முழிக்கணும், அவ்வளவுதான், அப்பதான் என் வேலை ஆசீர்வாதமா இருக்கும் அப்படின்னு அவர் நினைக்கிறார். இப்படி முழிச்சாலே உயர்வு வந்துச்சுன்னா, நேசித்தால் மெய் சமாதானம். நேசித்தால் வசனம் மிக தெளிவாய் சொல்லுது, அவர்களுக்கு இடரல் இல்லை. இந்த வேத வசனத்துல அவ்வளவு மகிமை இருக்குது, இந்த வேத வசனத்துல அவ்வளவு கிருபை இருக்குது. இதை நம்ம நேசிப்போம், இதை வாசிப்போம், அதன் மூலமாய் சமாதானத்தையும் இடரலற்ற வாழ்க்கையையும் நாம் பெற்றுக்கொள்வோம். நல்ல ஆண்டவரே, உடைய வேத வசனத்துல இருக்கிற உண்மையை எங்க வாழ்க்கையில நாங்க செயல்படுத்த எங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டும். உயிர் தெழுந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.